மற்ற நாள்லாம் ஸ்லோவாக தான் போகுது. எப்படி இந்த சண்டே மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக முடியுதுன்னே தெரியல. 75 ஹவர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 55. இன்னைக்கு சண்டேன்றதுனால காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கி எழுந்து பொறுமையாக ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லாக ஜிம்முக்கு பைக்லேயே போயாச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் நடந்தான் போகணுன்னே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் மிஸ்டர் சூரியனுக்கு என் மேலே என்ன கோவம்னு தெரியல, போட்டு பொறிச்சு எடுத்துட்டாரு. இதுலேயும் பிளாக் டிஷர்ட்டை போட்டு நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டான விஷயம். எப்படியோ ஒரு வழியாக ஜிம்முக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஆனால் ரிட்டன் எப்படி நடந்து போகிறேன்னு தான் தெரியல. மேலே வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் அவிஞ்சு போய் வந்ததுனால இன்றைக்கி ஒர்க் அவுட்டை அந்தளவுக்கு இன்டென்ஸெல்லாம் பண்ண முடியல. முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அப்படியே அவர் கூடயே சேர்ந்து வீட்டுக்கும் வந்துட்டேன். ட்ரெஸ் எடுக்கலான்னு வீட்டிலேருந்து கிளம்பி டி நகர் வந்திருந்தேன். பார்த்தா எந்த ட்ரெஸ்ஸும் அவ்வளோவா செட் ஆகலை. சரி வேறு கடையில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இங்கே வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா எப்பவும் வாங்குற XXL சைஸு பெருசாக இருக்குது. அதனால் எக்ஸல் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது கரெக்டாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக சைஸை XXLலேருந்து எக்ஸல் குறைச்சாச்சு. அது நான் ட்ரையல் பண்ணி பார்த்ததில் இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை என்னென்னா பாடிலாம் கரெக்டாக இருக்குது, கை மட்டும் டைட்டாக இருக்குது. அதனால் அதே மாதிரி வேறு ஷர்ட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வர வழியில் பார்த்தா இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் போல இருக்கு. மக்கள் கூட்டமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பேர் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்காகவது சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்து துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைச்சி அலசி காய போகிறதுக்குள்ளேயே இருட்டாயிடுச்சு. ஆல்ரெடி இன்றைக்கான ஸ்டெப்ஸ் கவுண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால மாடியில் கொஞ்சம் நேரம் சும்மா நடந்துட்டு கீழே வந்து இன்றைக்கி படிக்க வேண்டிய 10 பேஜஸும் படித்து முடிச்சு இன்றைக்கான டேவியும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நீங்களும் என்ன மாதிரியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம்.